ஓகே, 21ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 வருடம் எங்களுடைய இந்த திருச்சபை ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு விசுவாசம் உண்டு. அது திருச்சபை விசுவாச பிரமாணங்களிலே, விசுவாச கோட்பாடுகளிலே ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது விசுவாசம் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை என்னவென்றால், நாங்கள் ஒரே தேவனை ஆராதித்து வருகிறோம். எப்படி? ஒரே தேவன். எங்களுடைய விசுவாசம், எங்களுக்கு ஒரே தேவன் உண்டு. பரிசுத்த வேதாகமும் அதைத்தான் காண்பிக்கிறது. தேவன் ஒருவராய் இருக்கிறார். அந்த ஒரே தேவனையே நாங்கள் ஆராதித்து வருகிறோம். சரிதானே? இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, உலகத்துல பலவிதமான மதங்கள் இருக்கிறது. சரிதானே? உங்களுக்கு தெரியும், உலகத்துல பலவிதமான கடவுள் நம்பிக்கைகள் இருக்கிறது. இந்த மதங்களை, இந்த கடவுள் நம்பிக்கைகளை அவர்களுடைய கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையிலே வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். சிலரை சொல்லுவார்கள் மொனோதிஸ்ட் என்று சொல்லுவார்கள். மொனோதிஸ்ட் என்று சொல்லப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் ஒரே தேவனை ஆராதிக்கின்ற கொள்கை கொண்டவர்களை மொனோதிஸ்ட் என்று சொல்லி அழைப்பார்கள். இன்னொரு வகை கூட்டத்தினர் இருக்கிறார்கள், அவர்கள் பொலிதிஸ்ட். எப்படி? பொலிதிஸ்ட். பொலிதிஸ்ட் என்றவர்கள் யார் என்றால், அவர்கள் பல கடவுள் நம்பிக்கை கோட்பாட்டை கொண்டவர்கள். கல்விக்கு ஒரு கடவுள், செல்வத்துக்கு ஒரு கடவுள், ஒரு விஷயத்தை தொடக்கிறதுக்கு ஒரு கடவுள், அதை நடத்துறதுக்கு ஒரு கடவுள், அதை முடிக்கிறதுக்கு ஒரு கடவுள், ஒரு ஆளை உருவாக்குறதுக்கு ஒரு கடவுள், அவரை காப்பாத்துறதுக்கு ஒரு கடவுள், அவரை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு கடவுள், அவரோட கையில பாச கயிறு, இப்படி எல்லாம் பலவிதமான நம்பிக்கைகள் வந்து இருக்கிற ஒரு கடவுள் கோட்பாட்டை சொல்லுவார்கள் பொலிதிஸ்ட். கடவுளே இல்லை, கடவுளே இல்லை என்ற ஒரு கோட்பாடு கொண்டவர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அவர்களை ஏத்திஸ்ட் என்று சொல்லுவார்கள். எப்படி? ஏத்திஸ்ட். சரிதானே? இப்ப நான் ஏன் இதெல்லாம் பேசுறேன் என்றால், நான் இன்றைக்கு உங்களுக்கு நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை என்ன? நாம் ஒரே தேவனை ஆராதித்து வருகிறோம். ஓகே, இயேசு இதை குறித்து ஒரு வசனத்தை பேசியிருக்கிறார். அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனம். மறுபடியும் சொல்லுகிறேன், யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனம். இதுல இயேசுவானவர் சொல்லுகிறார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்பதாக. இயேசுவானவர் இந்த வசனத்தை சீஷர்களோடு பேசவில்லை. சரியா? நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை மற்றவர்களோடு பேசவில்லை. இயேசுவானவர் இந்த வார்த்தையை யாரோடு, இந்த வசனத்தை யாரோடு பேசினார் என்றால், பிதாவாகிய தேவனை பார்த்து ஒரு ஜெபமாக இதை சொல்லுகிறார். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும். விளங்கிட்டா? கடிதம் எழுதும் பொழுது நாம என்ன எழுதுவோம்? ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ். யார் எழுதுகிறார்கள், எங்கிருந்து எழுதுகிறார்கள் என்பதெல்லாம் நாங்க பதிவு செய்து, யாருக்கு இது எழுதுகிறோம், அவருடைய முழு பேர் என்ன, அவர் திருவா திருமதியா, எந்த விலாசத்தில் இருக்கிறார் என்று எல்லாத்தையும் போட்டுத்தான் நாங்க கடிதத்தை எழுதுவோம். கடிதம் எழுதுகிற பழக்கம் இப்ப இல்லாமல் போயிருக்கிறபடினால, தபால் திணைக்களத்துக்கு வேலையும் குறைஞ்சிருக்கிறபடினால, இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு தபால் திணைக்களம் என்றா என்னன்னு தெரியாது, கடிதம் எழுதுறாலும் என்னென்று தெரியாது. இப்ப கடிதம் எழுத சொன்னா நம்ம சனம் என்னையும் டக்குன்னு கூகுள் அடிச்சு எப்படி கடிதம் எழுதுறன்னு பார்த்து எழுது. அப்படித்தான் இப்ப கடிதம் எழுதப்படும். இப்ப யாரு கடிதம் எழுதுறார் என்றத அந்த கடித உரையில மென்ஷன் பண்ணல என்றால், குறிப்பிடப்படவில்லை என்றால், அது என்ன கடிதம்? மொட்டை கடிதம். இல்ல யார் எழுதுகிறார் என்றதையும் குறிப்பிடல, யாருக்கு எழுதுகிறார்கள் என்றதையும் குறிப்பிடாம ஒரு கடிதத்தை எழுதினா அந்த கடிதம் எங்கேயுமே போகாது. வாக்குச்சாவடியில வாக்கு போடும் பொழுது சரியான சட்டதிட்டங்களின்படி வாக்கு போடலன்னு சொன்னா அந்த வாக்கு
யாருக்கென்றே போகாது, தள்ளுபடியான வாக்கு, அது செல்லாத வாக்கென்று அங்கே கருதப்படும். அப்ப இந்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா இயேசுவானவர் பிதாவை பார்த்து பேசுகிறார். சரிதானே? யோவான் 13வது அதிகாரத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் ராப்போஜன மேசையில இருக்கிறார்கள். நான் கடந்த வியாழக்கிழமை கூட ஒரு வசனத்தை இந்த பகுதியிலிருந்து நாங்கள் தியானிக்க எடுத்தோம். அந்த தியானத்தின் போது நான் சொல்லியிருந்தேன், யோவான் 13வது அதிகாரத்திலிருந்து பாத்தீங்கன்னா ராப்போஜன மேசையில இருக்கிறார்கள், மேல் வீட்டு அறையிலே அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ராப்போஜனம் முடிந்ததற்கு பின்பதாக இயேசு எங்க போகணும் என்று சொன்னா ஒலிவமலையில் இருக்கிற கெத்செமனே தோட்டத்துக்கு போகணும். அந்த இடத்துல வைத்துதான் அவரை கைது செய்தார்கள். அப்ப இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல நடந்த சம்பவங்கள் தான் இந்த 14வது அதிகாரம், 15வது அதிகாரம், 16வது அதிகாரம், 17வது அதிகாரத்துல எல்லாம் இருக்குது. 18வது அதிகாரத்துல 1வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க அவர்கள் அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசித்தார்கள் என்று அந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்ப மற்ற சுவிசேஷ புத்தகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தகவல்கள் எல்லாம் இருக்காது. நான் சொல்றது உண்மையா? வாசிச்சவங்களுக்கு தெரியும். அவர் தன்னை திராட்சை செடி என்றது இருக்காது. ஒன்றான மெய்தேவனாகிய இந்த நான் வாசிச்ச வசனம் மற்ற சுவிசேஷ புத்தகங்கள்ல இருக்காது. ஆனால் யோவான் சுவிசேஷத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் யோவான் சுவிசேஷத்தை எழுதினவர் யோவான் தானே, இயேசுவுக்கு மிகவும் அன்பான சீஷன் தானே. அவர் மிகவும் நெருங்கி இருந்தபடியினால் இயேசுவோடு அவருக்கு இயேசு பேசின அநேக காரியங்கள் அவருக்கு ஞாபகம் இருந்தது. அதனாலே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் இந்த அதிகாரங்களுக்கூடாக அவர் எதை காண்பிக்கிறார் என்றால் யூதர்களுக்கு, இந்த புத்தகத்தை வாசிக்கிறவங்களுக்கும் சரி யூதர்களுக்கும் சரி, இயேசுதான் பிதா என்று காண்பிக்கிறார். நீங்க அதுல நீங்க ஒரு சம்பவம் நடக்கும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே 14வது அதிகாரத்துல பாருங்க, யோவான் 14வது அதிகாரத்துல 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். இயேசு இப்படி சொல்லுகிறார். சொல்லும் பொழுது அவருடைய சீஷரில் ஒருவன் ஒரு கேள்வியை கேட்கிறான். 8வது வசனத்தை பாருங்க. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். என்ன சொல்றான் பிலிப்பு? பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்று சொல்லுகிறான். 9வது வசனத்துல அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்ன கேட்கிறார்? நான் இவ்வளவு காலம் உங்களோட கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்றால் என்ன அர்த்தம்? அதற்கு அவன் கேட்டது பிதாவை காண்பிக்கும்படி. பிதா கிருபை நிறைந்தவராய் இந்த பூமிக்குள்ள மனுஷனாய் வந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து என்னும் பேரோடு. அவர் சொல்லுகிறார், இவ்வளவு காலமும் நான் உங்களோட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் என்றார். சரியா? நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நாம் ஒரே தேவனை ஆராதிக்கிறோம். சரியா? 17வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார், ஒரே தேவன், மெய்யான தேவன். அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. 17:3 ஒன்றான மெய் தேவன், உண்மை. சரிதானே? அவர் ஒரே தேவனாயிருக்கிறார், மெய்யான தேவனாய் இருக்கிறார். ஏன் இந்த விதமாக இயேசு பேசினார்னா, நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஒன்றான தேவன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார் என்றால் பல தெய்வங்களை வழிபடுகிற கோட்பாடுகள் இந்த பூமியிலே அவருடைய காலத்திலும் இருந்தது. மெய்யான தேவன் ஆகிய உண்மை என்று அவரை பார்த்து சொல்லுகிறார். மெய்யான தேவன் அவராய் இருந்தால் ஏன் மெய்யான தேவன் என்று சொல்லணும் என்றால், பொய்யான தேவன் ஒன்று இந்த பூமிக்குள்ளே இருந்தபடியார். ஓகே,
நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நாம் ஒரே தேவனை தான் ஆராதிக்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் அவர் தம்மை பிதாவாக, தம்மை குமாரனாக, தம்மை பரிசுத்த ஆவியானவராக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்? முன்னால வந்து நின்றாரா? இல்ல நாங்க தூங்கும் பொழுது மகனே என்று முன்னால நடந்து வந்தாரா? இல்ல. அவர் தம்மை தம்முடைய வார்த்தையின் மூலமாக, இந்த வாசனத்தின் மூலமாக, நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நம்முடைய கையில் இருக்கிற புத்தகம் ஏதோ ஒரு விகடன் புத்தகம் இல்ல, ஏதோ ஒரு மேகசின் அல்ல, இது ஒரு நியூஸ் பேப்பர் அல்ல, இது ஒரு கதை புத்தகம் அல்ல, இது ஒரு கவிதை புத்தகம் அல்ல. ஆனா இந்த புத்தகத்துக்குள்ள கதைகள் உண்டு, கவிதைகள் உண்டு, பல காரியங்கள், ஆச்சரியமூட்டும் தகவல்கள் உண்டு. ஆனால் இந்த புத்தகம் அப்படிப்பட்ட புத்தகம் இல்லை. இது கர்த்தருடைய வார்த்தை, இது தேவனுடைய வசனமாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியானவராக தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஓகே, இப்ப இன்றைய நாள் செய்தியினுடைய தலையங்கம், நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைய பிரசங்கத்தினுடைய தலையங்கம் மெய்யான பிதா. சரிதானே? ஓகே, இந்த தேவத்துவத்திலே இவர்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக காணப்படுகிறார்கள். இத ஆதி சபை பிதாக்கள் புரிந்து கொள்ள முடியாதபடியினாலே, எப்படி வடிவங்களுங்க, இதை புரிந்து கொள்ள முடியாதபடியினாலே அவர்கள் அதுக்கு ஒரு பேர் இட்டார்கள். அந்த பேர் தான் என்ன சொல்லுங்க? திரித்துவம். என்னது? திரித்துவம். இந்த திரித்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் பூமியில உண்டு. திரித்துவ கோட்பாட, திரித்துவம் என்கின்ற ஒரு காரியத்தை, ட்ரினிட்டி என்கின்ற தியரிய விசுவாசிக்காத ஜனங்கள் இன்றைக்கும் இந்த பூமியிலே கிறிஸ்தவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசிக்கவில்லை என்றதற்காக அந்த ஒரு காரியம் வேத புத்தகத்துல இல்லை என்று நாம் மறுக்க முடியாது. திரித்துவம் என்கின்ற சொல், அந்த வேர்டு இருக்கு தானே, அது வேத புத்தகத்துல இல்லை. ஆனா இந்த திரித்துவத்தின் தன்மை இருக்கு தானே, அது வேத புத்தகத்துல இருக்கிறது. அதை பல இடங்களில் உங்களுக்கு காண்பிக்க முடியும். நான் இன்னைக்கு திருத்துவத்தை பத்தி பேசவோ கற்றுக் கொடுக்கவோ நான் வரல. திருத்துவத்தில் உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள் இருந்ததானால் தனியே வந்து சந்திங்க. உங்களுக்கு நான் அதை உங்களோட கையில் இருக்கிற பைபிள்ல இருந்தே காட்டுறேன். திருத்துவத்தின் தன்மை வேத புத்தகத்திலே இருக்கிறது. நான் இன்றைக்கு உங்களுக்கு பேச வந்திருக்கிற காரியம் திருத்துவத்திலே இருக்கின்ற ஒரு நபராகிய பிதாவை குறித்து. யாரை குறித்து? பிதாவை குறித்து. உபாகமம் 32வது அதிகாரத்தை எடுங்க. உபாகமம் 32வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க கவனித்தீர்களானால் அதுலதான் இந்த முழு பரிசுத்த வேதாகமத்திலேயும் முதலாக பிதா, ஃபாதர், அப்பா என்கின்ற சொல் வருகிறது. இப்ப நான் இது 3 மொழியில சொல்லி இருக்கிறேன். நம்ம நாட்டில் இருக்கிற இன்னொரு மொழியும் இருக்குதானே, பியானனி, பிதா. பிதாவை சிங்களத்துல பியானனி என்று சொல்லுவார்கள். சரிதானே? பிதா என்பது கொஞ்சம் மரியாதையான தமிழ் சொல். அப்பா என்பதற்கு மரியாதையான தமிழ் சொல் தான் பிதா. சரிதானே? இப்ப எபிரேய மொழியில, அராமேய மொழியில பாத்தீங்கன்னா அப்பா என்றுவார்கள். சரியா? ஆங்கில வேதாகமத்தை வாசிச்சீங்கன்னா அதுல ஃபாதர் என்று இருக்கும். ஆங்கில வேதாகமம் வாசிக்கிறவங்களுக்கு தெரியும். தமிழ் மொழி வேதாகமத்துல பாத்தீங்கன்னா பிதா என்று இருக்கு. இந்த 6வது வசனத்துல தான் பரிசுத்த வேதாகமத்திலேயே முதலாக பிதா என்கின்ற சொல் வருகிறது. உபாகமம் 32:6. அதை நான் வாசிக்கிறேன் பாருங்க. விவேகம் இல்லாத மதிகட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா? இந்த வசனத்தை மோசே இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து பேசுகிறார். உங்களுக்கு பல தடவைகளிலே, என்னுடைய பல பிரசங்கங்களிலே நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறேன். இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் எவ்வளவு நன்மை செய்திருந்தும் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று. இப்ப
அவர்கள் நன்றி கெட்டவர்களாய் நடந்தார்கள். கொஞ்ச நாளைக்கு ஆண்டவருக்கு உண்மையா இருந்தாங்க, கொஞ்ச நாளைக்கு அவங்க நன்றி இல்லாத நடந்தார்கள். கொஞ்ச நாளைக்கு ஆண்டவரே தெய்வம் என்று ஆராதிப்பாங்க, கொஞ்ச நாள்ல போய் என்ன செய்வாங்க, பாகாலை தெய்வம் என்று ஆராதித்தார்கள். கொஞ்ச நாளைக்கு ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்புகிறோம் என்று வருவார்கள், கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்த்தோம் என்று சொன்னா பழையபடி போயிடுவார்கள். நான் நேற்று வேத படிப்புல அந்த ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல அந்த நோவா முதலாவது என்ன செய்கிறார், காகத்தை அனுப்புகிறார் என்றதை காண்பித்தேன். சரிதானே? காகத்தை தான் அனுப்பினார், வேறொன்றை அனுப்பல, காகத்தை தான் அனுப்புறார். அவர் நோவா இந்த காலத்துல பிறந்திருந்தா காகத்தை அனுப்பாம ட்ரோன் அனுப்பியிருப்பார். என்னத்த ட்ரோனை அனுப்பி இங்க பார்த்திருப்பார், தண்ணி வத்திட்டா. அப்ப நோவா ஏன் ட்ரோன் அனுப்பல சொல்லுங்க. அந்த அவைக்கு தெரியும், ஏன்னா ட்ரோன் இல்ல அதால அனுப்பல. உடனே கூட யோசிக்காங்க, ட்ரோன் ஏன் அனுப்பல, நோவாக்கு வேண்ட காசு இல்லையோ, ஏனென்றா ட்ரோன் இல்ல. அவ்வளவுதான் பதில். சரியா? அப்ப நான் அதுல காண்பிச்சேன், காகத்தை அனுப்பினான். வேத புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 23ஆவது சங்கீதத்தை பாத்தீங்கன்னா அதை நம்ம தாவீது தான் எழுதினார். எழுதும் பொழுது எப்படி எழுதிருக்க அந்த சங்கீதம், அந்த பாடல் எப்படி அமைந்திருக்கின்றால், கர்த்தரை மேய்ப்பனாகவும் தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியாகவும் நினைத்து அதை எழுதியிருக்கிறார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார், நாய்களுக்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். அப்படின்னா என்ன, நாய்கள் ஜாக்கிரதை என்ற வீட்டுக்குள்ள போகணும் என்றாரா பவுல்? இல்ல. நாய் ரோட்டால வந்தா தள்ளி போக சொல்றாரா? இல்ல. நாய்கள்டா இந்த நாயில ஒரு கெட்ட குணம் இருக்குது. என்னது? சத்தி எடுத்துட்டு அதையே சாப்பிடும். அந்த ஊத்தைய சில நேரம் சாப்பிடும். நாய்க்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. அப்ப அந்த பழக்கம் உள்ள அப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ள மனிதர்கள் பவுலின் காலத்துல இருந்தார்கள். வேதம் சொல்லுது, பண்டிகைக்கு முன்னால முத்த போடாதன்று. ஏன்? முத்த எடுத்துட்டு பண்டி போயிருமா? இல்ல. பண்டிகை முத்தண்டா என்னன்றே தெரியாது. குரங்கட கையில பூமாலை என்று சொல்லுவாங்க நம்ம தமிழ் பழமொழி. ஏன்? குரங்குக்கு பூமாலையில மதிப்பு தெரியாது. அதுல கையில கொடுத்தா கிழிச்சறிஞ்சு போட்டு இருக்கு. வாழைப்பழத்தை கொடுத்தா சாப்பிடும். அதுக்கு என்ன தெரியுமோ அதைத்தானே அதுக்கு கொடுக்கலாம். அப்ப வேதத்தில் இப்படி இந்த மிருகங்களோட குணாதிசயங்களை அடிப்படையாக சுட்டி காட்டி உவமையாக சில மனிதர்களுக்கு காட்டப்பட்டிருக்குது. அப்ப நான் என்ன செய்தேன்டா, இந்த காகத்தை பத்தி நோவா அந்த காகத்தை பத்தி 8ஆவது அதிகாரத்துல பேசக்குள்ள அவர் காகத்தை அனுப்புறார். அது போறதும் பாறதுமாக இருந்தது என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு. இந்த இஸ்ரேல் ஜனங்களும் ஆண்டவர் புறா மாதிரி தான் அவர்களை வைக்கணும் என்று விரும்பினார். ஆனா அதுகள் எப்படி இருந்து காகம் மாதிரி கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்தது. பிறகு போய் என்ன செய்தது, குப்பையில இருக்கிற ஊத்த, அழுகின பிணம், அழுகின இந்த செத்த எலி இதெல்லாம் தோண்டி கொண்டு இருக்கும். சில விசுவாசிகள் தேவ ஜனங்களும் அப்படித்தான். எப்படி? கொஞ்ச நாளைக்கு போவாங்க சேர்ச்சுக்கு, பிள்ளைக்குள்ள போய் நோவாக்கு முன்னால நின்று காண்டுவாங்க. பிறகு பார்த்தா பறந்து போயிடுவாங்க. ஆக்களை காணையும் கிடையாது. எங்கேயா சிஸ்டர் அவ என்று கேட்டா, அவையா அவ வந்து அந்த குப்பை மேட்டில் இருக்கிற 2-3 எலி செத்ததாம் என்று போட்டிருக்காங்க. அதை கொத்தி கொண்டு காகம். எலி என்று சொன்னா இப்படித்தான் ஆண்டவருக்கு அருவருப்பான, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத விஷயங்களை செய்து கொண்டு பின்மாற்றம் அடைந்து தெரிவார்கள். அப்ப இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இப்படி நடக்கும் பொழுது இவர் மோசே தான் இவர்களை வழிநடத்தி வந்தார். மோசே அவர்களை பார்த்து சொல்லுகிறார், விவேகம் இல்லாத மதிகட்ட ஜனங்களே என்றார். யூ ஃபூல்ஸ், முட்டாள்களே என்று சொல்லி ஏசுகிறார். வனாந்திரத்தில் அவ்வளவுதான் நடத்தி வந்தார். இவர்களுக்கு குறை இருக்கல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய ஆடைகள் பழுதாய் போகவில்லையாம், பழையதாய் போகவில்லையாம். எப்படி? ரோய்டேல்ஸ்ல தைச்சாங்களோ தெரியா, பழுதா போகாம இருக்க எனக்கு தெரியா. அவங்களோட செருப்பு தேயவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. 40 வருஷம் வனாந்திரத்துல நடந்தா நீங்க சிந்திச்சு பாருங்க. வனாந்திரத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்களா பிரதர்? கட்டாருக்கா? கட்டார்ல வனாந்திரம் தெரியுமா உங்களுக்கு? பாலைவனம் எப்படி இருக்கும் அங்க அந்த அடுத்த வெளிநாடு. அப்ப கேட்டா தெரியும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பாலைவனத்துல போய் நீங்க இறங்கணுன்னே உங்களுக்கு தண்ணி விடாக்கி ஆரம்பிக்கும். வெக்க அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் மேகஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் சாப்பாடு கொடுத்து பாதுகாத்து வழி நடத்துவார். இவர்களோ நன்றி கட்டதனமாய் இருந்தால் தான் மோசே இங்க சொல்லுகிறார் 32:6 விவேகம் இல்லாத மதிகட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்?
உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா. ஆட்கொண்ட என்றால் என்ன அர்த்தம் என்றதை கொஞ்சம் நாங்க பார்க்கணும். சரிதானே? ஆங்கில வேதாம வாசிக்கிறவர்களுக்கு இப்ப இந்த செய்தியை நீங்க மட்டும் பார்க்கறது தானே, யூடியூப்ல போறதுபடினால மற்றவங்களும் பார்க்கிறபடினால ஆங்கில வேதாகமத்துல அக்வயர்டு என்கின்ற ஒரு ஆங்கில வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அக்வயர்டு அல்லது ஆட்கொண்ட என்றால் என்ன அர்த்தம்? மெய்யான அர்த்தம் என்றால் வளமையா ஒரு பெண் தான் கர்ப்பவதியாகி தாயாகி அந்த பிள்ளையை கஷ்டப்பட்டு பெத்தெடுப்பாள். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, உன்னை கஷ்டப்பட்டு பிரசவித்த பிதா அவர். அந்த பிதா அப்படிப்பட்ட பிதாவா? கஷ்டப்பட்டு அவர் பெண்களை பெற்றெடுத்து இருக்கிறார் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுது. என்னையும் உங்களையும் அவர் கஷ்டப்பட்டு பெத்தாரா? என்ன இல்லைன்றீங்க? அப்ப சிலுவையில் என்ன செஞ்சார்? போய் புல்தோசியா சாப்பிட்டு இருந்தார். கஷ்டப்பட்டதா? இல்லை. இப்பதான் காண்பிச்சார். இயேசு போய் பிலிப்பு கேட்கிறான், இயேசுவே எங்களுக்கு பிதாவை காண்பி. ஏன் பிலிப்பு, நாளும் நான் உங்களோட இருந்தனா? என்ன நீங்க அறியலையா? ஐயோ, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு பதில் கொடுக்கிறார். இப்பதான் காண்பித்தான், இயேசுதான் பிதா. அவர் பூமியில மனுஷ ரூபம் எடுத்து மனுஷனாக வந்த பொழுது அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். நீங்க ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசி பாருங்க. அதுல இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை ஏசாயா சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், அதுக்கு பிறகு நித்திய நித்திய பிதா. யாரு? அந்த பிறந்த குழந்தைக்கு என்ன பேர் வருது? நித்திய பிதா. யோவா விட்னஸ்காரர்கள் சொல்லி திரிவானுகள், பிதாதான் பெருசு, இயேசு சின்ன. இயேசு எல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி அவன் என்ன செய்திருக்கான்? அவங்களோட பைபிளையும் மாற்றி வச்சிருக்கான். ஏனென்றா இந்த யெகோவாவின் சாட்சிக்காரர்கள் முதல் வந்து 19ஆம் நூற்றாண்டுகள்ல அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 1852 நினைக்கிறேன், 1852 நினைக்கிறேன், அந்த காலப்பகுதியில் அவங்க அமெரிக்காவில் தோன்றினவர்கள். அதை ஆரம்பித்தவருடைய பேர் சார்ல்ஸ் டேய்ஸ் ரசல்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு வெள்ளையர். அவர் மிகுந்த செல்வந்தராக இருந்தார் அமெரிக்காவில் செல்வந்தன் சிந்திச்சு பாருங்க. ஏன் அவர் செல்வந்தன் என்று சொன்னா, அவர் டெக்ஸ்டைல் பிசினஸ் செய்கிறவராக இருந்தார். நல்ல பணம் இருந்தது. பணம் இருந்தபடியினால இவர் முதல் எந்த திருச்சபைக்கு போனார் என்று சொன்னால், 7ஆம் நாள் திருச்சபை, 7th Day Adventist என்று சொல்லப்படுகிற ஒரு திருச்சபை இருக்கிறது. அவர்களும் ஒரு கள்ள உபதேசிகள். சரிதானே? அந்த திருச்சபையில தான் இவர் போய்கொண்டிருந்தார். அந்த 7ஆம் நாள் திருச்சபையை ஸ்தாபித்தது ஒரு பெண்மணி. அவளுடைய பேர் எலன் ஜி ஒயிட் என்று சொல்லுவார்கள். அந்த சபை இங்க இருக்குது, அதிகார ரோட்ல. அவர்கள் இதை ஸ்தாபித்து என்ன செய்தார்கள் என்றால், அவங்க முதலாவது செய்த தவறு என்ன தெரியுமா? இந்த வருஷத்துல, இந்த நாள்ல, இந்த மாசத்துல இயேசு வருவார் என்று தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை. அந்த நாளில் இயேசு வரவில்லை. ஏன் அவர்களை நீங்க பாஸ்டர் கள்ளன் என்று சொல்றீங்கடா, வேதத்துல இயேசுவின் இடத்துல போய் சீஷர்கள் கேட்கிறாங்க. நீங்களும் வாச்சிருப்பீங்க, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன? அவர் என்ன சொல்லுகிறார்? பிதாவை தவிர மனுஷகுமாரன் கூட அதை அறியார் என்று சொல்லுகிறார். இவர்கள் என்ன செய்யறாங்க? இந்த நாளில், இந்த நேரத்துல, இந்த டைம்ல பிதா வருவார், இயேசு வருவார் என்று தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இந்த 7ஆம் நாள் திருச்சபையிலிருந்து பிரிந்து வந்த ஒரு கூட்டம் தான் இந்த சார்ல்ஸ் டேய்ஸ் ரசலினால் ஆரம்பிக்கப்பட்ட யெகோவாவின் சாட்சிக்காரர்கள். அப்ப அவங்க சொல்றாங்க என்ன? இயேசு முக்கியம் இல்லை, பிதா தான் முக்கியம். வேதம் என்ன சொல்லுது? சத்திய வசனம் என்ன சொல்லுது? நான் சொல்லல, வேதம் சொல்லுது. அவர் நித்திய பிதா. இயேசுவே சொல்லுகிறார் பிலிப்புவை பார்த்து, பிதாவை காண்பியும் என்று கேட்கிறாயே பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உன்னோட இருக்கிறேனே, நீ என்னை அறியவில்லையா என்று கேட்கிறார். அப்ப இந்த 32வது அதிகாரத்துல உன்னை ஆட்கொண்ட பிதா என்றால் உங்களை கஷ்டப்பட்டு பிரசவித்து பெற்றெடுத்திருக்கிறார். தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து
ஏன் இயேசு ரத்தம் சிந்தினார்? யாருக்காவது பதில் தெரியுமா? இயேசு சொன்னா அது உண்மையா பொய்யா? பதில் வேணும், எனக்கு பதில் வேணும். இயேசு எதை சொன்னாலும் உண்மையா தானே சொல்லுவார், பொய் சொல்லுவாரா? வேதம் என்ன சொல்றது? அவர் பொய் சொல்லுவதற்கு மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கு. அப்ப இயேசு சொல்லியிருக்கலாம், பிள்ளைகளே, சரி நீங்க எல்லாம் பிள்ளை செஞ்சிட்டீங்க, பாவம் செஞ்சிட்டீங்க, நீங்க எல்லாரும் திருப்பதிக்கு போய் மொட்டை போட்டு விட்டு வாருங்கள், உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறேன் என்று சொல்லியிருந்தா, நீங்க எல்லாம் போய் நம்ம கடனை வேண்டியாவது போய் மொட்டை போட்டுட்டு வந்திருந்தா பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குமா இல்லையா? இயேசு சொன்னார், அப்படி சொல்லி இருந்தா மன்னிச்சிருப்பாரா? மன்னிச்சிருப்பார். இல்ல மன்னிச்சிருப்பார் சிஸ்டர், இயேசு சொல்லிட்டார் தானே. பத்மினி சிஸ்டர், நீங்க போங்க திருப்பதிக்கு போய் மொட்டையிட்டு வாருங்கள், உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் இயேசுவே சொல்லிட்டாரு வைப்போம். பைபிள்லயும் எழுதப்பட்டிருக்கின்ற வைப்பமே. நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? அங்க போய் மொட்டை போடுவோம். இல்ல இயேசு சொல்லியிருந்தா, சரி ஏன் திருப்பதிக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இல்லை தானே. இயேசு சொல்லியிருந்தா, நீங்க எல்லாரும் இஸ்ரேல் நாட்டுக்கு வலிக்கிட்டு வந்து அங்க ஒரு நதி இருக்குமேனே, அதோட பேர் யோர்தான். என்ன நதி? யோர்தான். அந்த யோர்தான் நதியில 3 தடவை முக்கிய எலும்புனீங்கண்டா உன பாவம் எல்லாம் மன்னிச்சிருவன் என்று இயேசு சொல்லி இருக்கலாம் தானே. அப்ப ஏன் இயேசு ரத்தம் சிந்த வேண்டி இருந்தது பாவத்துக்கு? தெரியுமா உங்களுக்கு? ஏன்? ஆதாம் முதல் பாவம் செய்தான், சரியா? இப்ப பாவம் என்ன செய்தது? ஆதாமை ஆட்கொண்டது. ஆதாமோட பிள்ளை என்ன செய்தது? காயின் நல்லதா செஞ்சது. வந்து அப்பாதான் பிள்ளை செஞ்சிட்டார், நான் இனி வந்து அல்லேலூயா தூதி மகிமை ஏதேன் தோட்டத்துல வாடா ஆபேல் அடி மேளத்தை பாட்டா பாடுனது இல்ல. அவன் பார்த்தான், ஆபேல் பலி கொடுக்கிறான், சம்திங் ராங், இவனை போட்டு தள்ளுனா தான் சரி என்று காயின் என்ன செய்தான்? ஆபேலை கொலைச்சுதான். ஏன் அந்த சுபாவம் வந்தது? பாவம் கடத்தப்படுவது எப்படி தெரியுமா? டிஎன்ஏ, ரத்தத்தின் மூலமாக. நம்மளோட உடம்புல ரத்தத்தை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. என்னத்த, இவருக்கு சீனி இருக்கா, பிரஷர் இருக்கா, இவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அந்த சிஸ்டர் கணவனுக்கு நேற்று போய் அவங்க டயாலிசிஸ் பண்ணி ரத்தத்தை மாற்றுவாங்க. அந்த சிஸ்டர் உள்ள இருக்கிற ரத்தத்தை வெளியில் எடுத்து அவர் அதே சுத்திகரித்து திருப்பி அந்த ரத்தத்தை அவர்களுக்கு ஏற்றுவாங்க. ரத்த புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்வாங்க? அந்த கெட்ட ரத்தத்தை வெளியில் எடுத்து அவங்களோட சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தை அனுப்புவாங்க. அதே போலதான் இயேசு ஏன் ரத்தம் சிந்த வேண்டி இருந்தது என்றால், ரத்தத்தில தான் பாவங்கள் கடத்தப்படும். அப்ப அவர் தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி என்ன செய்தார்? அந்த ரத்தத்தை அவரை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ள அனுப்புகிறார். சேலன் பைப்பை போட்டு அனுப்பல, விசுவாசத்தினால அந்த ரத்தம் நமக்குள்ளே வந்து நமக்குள்ளே இருக்கிற பாவ சுபாவங்கள், நம்மட இதுக்கு முதல் நம்ம செய்த அசிங்கங்கள் எல்லாம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கிறதா இருக்குது. அப்ப இப்ப சொல்லுங்க, அவர் கஷ்டப்பட்டு உங்களை பிரசவித்தாரா? பிரசவம் செய்யும் பொழுது, நான் 2வது பிள்ளை பெறும் பொழுது நான் ஆபரேஷன் தியேட்டர்ல இப்படி இருந்தேன், மூளையில. டாக்டர் என்ன செய்தார்? ஒரு கீறு கையை விட்டு பிள்ளைய எடுத்தார் வெளியில. நான் நினைச்சேன் அவ்வளவுதான் ஆகும். கொஞ்ச நேரத்தால டிக்குன்னு ஒரு சத்தம் கட்டுச்சு, கொல 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 கொலன்னு ரத்தம் அப்படியே ஊத்துப்பட்டு வடிஞ்சு நிறத்துல ஓடிக்கொண்டிருந்தது. அதை நான் பார்த்தேன். அப்ப ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிறது அது சிசேரியன் முறை. அதே நேரம் நோமலா பெற்றெடுக்கிறன்றாலும் நோமலா பெற்றவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு வலி என்று சொல்லி. அப்ப பிதா என்ன செய்திருக்கிறாராம்? பிரசவ வேதனைப்பட்டு இஸ்ரேல் ஜனங்களை மாத்திரமல்ல என்னையும் உங்களையும் கூட அவர் என்ன செய்திருக்கிறார்? பெற்று எடுத்திருக்கிறார். அதே 32வது அதிகாரத்துல இன்னொன்று வருது பாருங்க, உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா? என்ன செய்திருக்காராம்? உண்டாக்கி நிலைப்படுத்துதல் என்றால் ஆங்கில வேதாகமத்தில் எஸ்டாப்ளிஷ்ட் என்ற சொல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த கட்டடத்தை நாங்க இதுல நிலைப்படுத்த வேண்டும் என்றால் இதுக்கு ஒரு அத்திவாரம் போடணும். அத்திவாரம் போட்டா மட்டும் காணுமா? இதுல தூண் வைக்கணும். அந்த தூண்ல தான் இந்த இதுக்குள்ளால போற அந்த மரத்தை நித்தாட்டணும், அல்லது பீமை அந்த இந்த பாரெல்லாம் போட்டு நித்தாட்டணும். நித்தாட்டி இதை ஒரு நிலைப்படுத்தி எடுத்தா தான் மிச்ச வேலையை நாங்க செய்ய முடியும். அதே போல பிதா என்னையும் உங்களையும் என்ன செய்திருக்கிறார்? அவர் நிலைப்படுத்தி இருக்கிறார். அப்ப பரிசுத்த வேதாகமத்துல முதலாக பிதா என்கின்ற சொல் பாவிக்கப்பட்டது மோசேயினுடைய
வாயினாலே. ஓகே, ஏன் பிதா குமாரன் என்று இயேசுவானவர் இந்த விதமாக பேசினார் என்றால் அதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு தான் முதல் இடம். எப்படி? அம்மாவுக்கு தான் முக்கியம். ஆனா யூத கலாச்சாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கிறேன் ஆங்கிலத்துல ஜீனியாலஜி என்று சொல்லுவார்கள், வம்ச வரலாறு பட்டியல். அதுல அப்பாட பேர் தான் வரும். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு ஏசாவையும் யாக்கோபு யூதாவை ரூபனை இவர்களை பெற்றான் என்று சொல்லி தகப்பனாருடைய பேர் தான் முன்னுக்கு வரும். அவருடைய கலாச்சாரத்துல அப்பா என்கின்ற இடம், பிதா என்கின்ற இடம் மிகவும் அவசியமானது, முக்கியமானது. பெண்கள் கோபிக்காதீங்க, பெண்கள் கருவை சுமக்கிறாங்களே ஒழிய பிள்ளைய உள்ளுக்குள்ள உண்டாக்குறது இல்லை. அந்த உயிருக்கு தானே உள்ள போய் பெண்ணுடைய கருவுல தங்கி அந்த பிள்ளை உருவாகுதானே. அந்த உயிர் ஆணினிடத்தில் இருந்துதான் பெண்ணினுடைய கருப்பைக்கு போகிறது. அதான் வேதாமத்துல பொம்பளைகளுடைய பேரை மென்ஷன் பண்ணாம இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான் என்று ஆண்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால பிதா என்று சொல்லும் பொழுது வேத காலத்துல அது ஒரு முக்கியமான காரியம். யூதர்களுடைய கலாச்சாரத்தில் அது முக்கியமான ஒரு விஷயம். அதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அநேக இடங்களில் எலியா எல்லாம் ஜெபம் பண்ணும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமான எங்கள் முற்பிதாக்களின் தேவன் என்று அவர் குறிப்பிட்டு அங்கே ஜெபிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப அந்த முற்பிதாக்கள் என்று சொல்லுவது அது மிகவும் அவங்களுக்கு கௌரவத்தை கொடுக்கிறதா இருக்குது. அப்ப இயேசு அந்த விதமாக பிதாவினுடைய அன்பு, தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு, வாசிக்கிற எங்களுக்கு விளங்கிக் கொள்ளும்படிக்கு, அப்பா மகனுடைய உறவு எப்படிப்பட்டது என்பதை காண்பிப்பதற்கு தான் பிதா, அதாவது இயேசு தன்னை குமாரனாகவும் தேவனை பிதாவாகவும் தன்னை தேவன் காண்பித்தான். சரியா? இன்னொரு விஷயம், ஏன் பிதா குமாரன் என்று சொல்லப்படுகிற இந்த உறவு முறை இந்த வேதத்துல புதிய ஏற்பாடுல நீங்க பாக்குறீங்கடா, வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு தெரியும். அன்னைக்கு இந்த தடவை இயேசு என்ன செய்தார்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க ஜெபம் பண்ணினார் இல்லையா? பிதாவே, நானும் நீரும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும், பிதா பிதா என்று பேசினார் என்றால் அதுக்கு சொல்லுவாங்க கிரேக்க மொழியில ஆந்த்ரோபோனிக் எக்ஸ்பிரஷன் என்று சொல்லுவார்கள். ஆந்த்ரோபோனிக் எக்ஸ்பிரஷன் விலங்குனா எடுத்துக்கொள்ளுங்க, விலங்குல பிரச்சனை, நோ ப்ராப்ளம், விட்டுருங்க. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், தேவன் மனிதன் தன்னை விளங்கிக் கொள்ளும் விதமாக தன்னை வெளிப்படுத்தினார். ஒரு அப்பா மகனுடைய உறவு எப்படிப்பட்டது என்பதை ஒரு அளவுக்கு நமக்கு தெரியும் இல்லையா? அந்த பாசம், ஒரு தாய் குழந்தையினுடைய பாசம் எப்படிப்பட்டது என்பது நமக்கு தெரியும். அதனாலதான் அவர் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவே. தாய் பிள்ளையை மறக்க மாட்டாள். ஆனா இப்ப இந்த 2026 மறக்கிறாள், குப்பையில எல்லாம் எறிகிறாள், பாத்ரூம்ல எறிகிறாள், தாய் எத்தெடுத்து எறிஞ்சு போட்டு போறாள். ஆனால் அவள் அப்படி உன்னை குப்பையில டாய்லெட்ல எறிஞ்சாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளும்படிக்கு ஆண்டவர் இந்த பிதா குமாரன் இந்த மாதிரி விதமாக அவர் தன்னை வேத புத்தகத்திலே அவருடைய வசனத்தின் வாயிலாக வெளிப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஓகே, மத்தேயு 11வது அதிகாரத்துல 21வது வசனத்துக்கு வந்தீங்கண்டா சரிதானே? நாங்கள் இன்றைக்கு மெய்யான பிதாவை குறித்த காரியங்களை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஓகே, கற்றுக்கொண்டிருக்கிறோம். மத்தேயு 11வது அதிகாரம் 27வது வசனத்தை பார்த்தீங்கன்னா இயேசு இதுல ஒரு காரியத்தை சொல்கிறார். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறொருவரும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். யெகோவாவின் சாட்சிக்காரர் என்ன சொல்லுகிறார்கள்? குமாரன் தேவையில்லை, குமாரன் முக்கியமில்லை, பிதாதான் முக்கியம், யெகோவாதான் முக்கியம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், குமாரன் எவருக்கு பிதாவை வெளிப்படுத்த சித்தம் என்று சொல்லியிருக்காதுல,
சித்தம் என்றால் விருப்பப்படுகிறாரோ அவனே அன்றி ஒருவனும் பிதாவை அறியா. அப்ப இனி உங்களோட வாழ்க்கையில யெகோவாவின் சாட்சிக்காரர் வந்து அவங்க ஒரு புத்தகம் வச்சிருக்கிறாங்க. என்னது? என்ன டவர் அது? ஏதோ ஒரு டவர், காவல் கோபுரம். அந்த புத்தகத்தை கொண்டு வந்து சிரிச்சு வந்து யெகோவா தான் தேவன் என்றா இந்த வசனத்தை எடுத்து காட்டுங்க. ஐயா இயேசு சொல்லுங்க. அவன் பைபிள் எல்லாம் மாத்தி தான் வச்சிருக்கிறான். அவங்களுக்கு ஒரு பைபிள் இருக்குது. வாட்ச்மேன் சொசைட்டியால அடிக்கப்பட்ட ஒரு பைபிள் இருக்குது. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஆறாவது யெகோவா சாட்சிக்காரரா இருந்தா இந்த வசனங்கள் எடுத்து பாருங்க. அப்ப நீங்க யாரும் வந்து கேட்டா காண்பீங்க, குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். பிதாவை குமாரன் வெளிப்படுத்த வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் இப்ப நேரம் 9:40 இந்த ஞாயிற்றுக்கிழமையில 21 ஜூன் மாதம் 2026 வருஷம் குமாரன் பிதாவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? குமாரனுக்கு இன்னும் ஒரு பேருண்டு, இயேசு. குமாரனுக்கு இன்னொரு பேருண்டு, அதிசயமானவர். குமாரனுக்கு இன்னொரு பேருண்டு, ஆலோசனை கர்த்தர். குமாரனுக்கு இன்னொரு பேருண்டு, இம்மானுவேல். குமாரனுக்கு இன்னொரு பேருண்டு, வார்த்தையானவர். நீங்க பிதாவை எப்படி அறிந்து கொள்றீங்க? பிதாவினுடைய குணாதிசயத்தை எப்படி அறிந்து கொள்றீங்கடா? வேதத்தை வாசிப்பதன் மூலம், வேதத்தை தியானிப்பதன் மூலம். வேதத்துக்கு முக்கியத்துவம் நீங்க கொடுக்குறீங்கடா, இயேசுவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை தியானிக்கிறீர்கள் என்றால் இயேசுவின் மூலமாய் நீங்கள் பிதாவை அறிந்து கொண்டு வருகிறீர்கள். ஓகே, யோவான் எழுதின சுவிசேஷத்துல 1வது அதிகாரம் 18வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்க. இதுல யோவான் எழுதும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. தேவனை யாராவது கண்டிருக்காங்களா? ஒருத்தரும் கண்டதில்லை. தேவனை நான் நேற்று வேத படிப்பில் உங்களுக்கு சொன்னேன். தேவன், கர்த்தர் என்றெல்லாம் வரும் பொழுது அதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம். தேவனை அப்ப நீங்க உடனே சொல்லலாம், இல்லையே இந்த பழைய ஏற்பாட்டுல முச்சடியில இவர் மோசையை கண்டாரே, அது தேவனை காணவில்லை. கிதியோன் கண்டாரே, அது தேவன் அல்ல, அது கர்த்தருடைய தூதனானவர். இது எல்லாத்துக்குமே ஒரு சொற்களுக்கும் அர்த்தங்கள் உண்டு. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. மோசே கேட்டான். என்ன கேட்டான்? நானுமே பார்க்கணும் என்று கேட்டான். அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்? ஓகே, கொஞ்சம் இருந்த வாரன்னு சொன்னாரா? என்னை பார்த்தவனும் உயிரோடு இருக்க மாட்டான், என்ன செத்துருவான். இப்ப இந்த யோவான் சுவிசேஷத்தை எழுதின யோவான் இருக்கிறார் தானே, நீங்க வேதத்துல பார்க்கலாம். அவர் எப்பொழுதும் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கும். இயேசுவுக்கு மிகவும் அன்பான சீஷன் என்று யோவானை சுட்டி காட்டியிருப்பாங்க. இதே யோவான் வெளிப்படுத்தல் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா இயேசு வந்து சொல்லுகிறான், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவருமா இருக்கிறேன் என்று முன்னால இயேசு வந்து நிற்கும் பொழுது அவனே எழுதுறான் தன் கையால, யோவான் நான் செத்தவனை போல விழுந்தேன். அதே இயேசுடன் நெஞ்சில தான் சாஞ்சிருந்தாரு கொஞ்சம் வருஷத்துக்கு முதல்ல. இப்ப இயேசு முன்னால வந்து நிற்கும் பொழுது என்ன செய்தார்? செத்தவனை போல விழுந்தாராம். ஆனா இந்த இந்தியாவில் இருக்கிற ஏஞ்சல் டிவி காரம் புடுற புல்டா போண்டா கஞ்சா கப்சாரிக்கு அது தாங்கவே முடியாது. அவர் போனாரா பிதா என்னத்துல ஓடத்துல இந்த போட்டுல இருந்து தண்ணி அடிச்சு விளையாடினாராம். 2 பேரும் திரத்தி பாட்டு படிச்சாங்களாம். அவர் விடுறது வேத வசனம் சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பாருங்க 18வது விஷயத்தை பாருங்க. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இயேசு என்ன பிதார மடியில ஏறி குந்திட்டு இருக்காரா? அந்த மாதிரி எடிவா மாதிரி இல்ல. அது வந்து அவங்க விவரிச்சு சொல்றாங்க.
ஒரு பிள்ளைய அப்பா மடியில தானே வச்சிருப்ப, ஆனா அவர் இயேசு மடியில இல்ல. அது ஒரு விவரிக்கப்படுகிறது, ஒரு 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 என்ன சொல்ற, ஒரு உதாரணமாக காண்பிக்கப்படுகிறது. அவர்களுடைய அந்த முக்கியத்துவம், பிதா குமாரனுடைய முக்கியத்துவம், அந்த உறவு முறையை மிகவும் நெருக்கமாக காண்பிக்கப்படுகிறது. ஆனால் ஏனென்றால் தேவனுக்குள்ள என்ன இருக்கிற காரியத்தை வேத புத்தகத்தில் இருக்கிற அந்த பக்த அடியார்களும் அறியவில்லை. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், திருத்துவத்தை நாங்க அறிந்து கொள்ள முடியாது. பிதாவும் குமாரனும் வேற வேறையா பிரதர்? இல்லையா? உண்டா? இல்ல, வேற வேற. அப்ப இயேசு இங்க இருந்து சொல்றாரு பிதாவே என்று அங்க கூப்பிடுறாரு, மேல பார்த்து. குழப்பமா இருக்குதானே? திருத்துவம் என்பது அதுதான், குழப்பம். அதை கண்டுபிடிக்க இயலாது, நம்ம இதால அறிஞ்சு கொள்ள இயலாது. இயேசு சொல்றார் நானும் பிதாவும் உண்டாயிருக்கிறோம் என்றாரு. கெத்சமனே தோட்டத்துல போயிருந்து முழங்கால அந்த இயேசு பார்த்து, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமா நான் ஜெபிக்கிறார், மேல பார்த்து ஜெபிக்கிறார், என்னுடைய பிதா என்னிடம் பெரியவராக இருக்கிறார். அப்ப ஏதோ இன்னொரு நபரை சுட்டி காட்டுறமா இருக்குது. நல்ல போதகரை என்று கூப்பிடும் பொழுது தேவனை தவிர ஒருவன் நல்லவன் இல்லை என்ற, அப்ப இவர் தேவன் இல்லையா என்ற ஒரு கேள்வி. இஸ்லாமியர்கள் அதை பிடிச்சிட்டு அவர் தேவன் இல்லை பாருங்க என்றார்கள். அப்படி இல்லை, அது புரிந்து கொள்ள முடியாத, அது கஷ்டம். அதான் ரோமர் 1வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். நாம் இன்னும் அறியாத அவருடைய தேவத்துவம், சர்வ வல்லமைத்துவங்கள் இன்னும் இருக்குது. அதான் இயேசு ஒரு இடத்துல சொன்னார், இந்த பூமிக்குரிய காரியத்தை சொன்னாலே உங்களுக்கு விளங்கி கொள்ளலாம் இருக்கே, பரலோக காரியத்தை நான் சொல்வேனானால் உங்களுக்கு என்ன நடக்கும் என்று இயேசு கேட்டார். அப்ப குமாரன் பிதாவை வெளிப்படுத்த வேண்டும், சரிதானே? பாருங்க, இப்ப நேரத்தை பாருங்க, 9:45. இப்பதான் தேவ செய்தியினுடைய முன்னுரையே முடிச்சிருக்கேன். இனித்தான் பிரசங்கத்துக்குள்ளேயே போறேன். இனித்தானா? எப்ப இத்தனை மணிக்கு நான் கோழி வேண்டுற, இத்தனை மணிக்கு பருப்பு ஆக்குவோம். ஓகே, இப்ப லூக்கா சுவிசேஷ புத்தகத்துல இயேசு ஒரு கதையின் மூலமாய் பிதா எப்படிப்பட்டவர், பிதாவின் இருதயம் எப்படிப்பட்டது என்பதை காண்பிக்கிறார். அந்த கதை உங்க எல்லாருக்குமே தெரியும். மூத்த குமாரன் இளைய குமாரனுடைய கதை. ஆனால் நீங்க அதை வாசிச்சிருப்பீங்க. ஆனா இவ்வளவு காலமும் நீங்க காணாத சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். உங்களுக்கு விருப்பமா காணாத காரியத்தை வேத வசனத்திலிருந்து கண்டுகொள்ள? விருப்பமா? விருப்பம் இல்லையா? வீட்டை போகணுமா? கோழி ஆக்கணுமா? கோழி ஆக்குறாக்கள் போங்க, பிரச்சனையே இல்லை, நான் கோவிக்கவே மாட்டேன். ஆக அறிஞ்சு கொள்ள விரும்புகிறார்கள் இருந்து ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக்கொண்டு கடந்து போங்க. ஓகே, இப்ப யெகோவாவின் சாட்சிக்காரன் வேற. இப்ப புதுசா சில உபதேசங்கள் மட்டக்களப்பு வரைக்கும் வந்திருக்குது. அந்த உபதேசம் என்னவென்றால், பிதா அன்பாய் இருக்கிறார். என்ன இருக்கிறார்? அன்பாய் இருக்கிறார். அவர் உங்களை அடிக்க மாட்டார், உங்களை நோண்ட மாட்டார். நீங்க சாராயம் குடித்தாலும் உங்களை தண்டிக்க மாட்டார். நீங்க விபச்சாரம் செய்தாலும் உங்களை அவர் கைவிட மாட்டார். நீங்க களவெடுத்தாலும் பேங்க கொள்ளையடித்தாலும் பிதா உங்களில் அன்பாய் இருக்கிறார் என்கின்ற ஒரு உபதேசக்காரர்கள். ஆங்கிலத்தில் சொல்லணும்டா ஓப்பனாவே சொல்லிடுறேன். சில நேரம் அவங்க கூட இந்த செய்தியை யூடியூப் சேனல்ல பார்க்கலாம். டாடிஸ் லவ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குழு. அவர்கள் பாவத்தை குறித்து சுட்டிக்காட்டி பேசுவது கிடையாது. ஏனென்றால் அது எங்களுடைய வேலை இல்லை, அது பிதாவினுடைய வேலை. அது அவர் பிதா அன்பாய் இருக்கிறார் என்பதை மாத்திரம் பேசுகிறார்கள். ஆனால் வேதத்துல ஆவியானவர் வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் என்ன செய்வாராம்? ப்ளீஸ் பாவம் செய்யாதீங்களன், ப்ளீஸ் சாராயம் குடிச்ச ஒரு பெக் மட்டும் அடிங்க, அடுத்த பெக் அடிக்காதீங்க, இப்படி ஆவியானவர் பேசுவார் இருக்குது. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னைக்கு கண்டித்து உணர்த்தலாமா? உணர்த்தினா சபையை விட்டு சனம் போயிடும். அப்ப இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் இந்த இப்ப நம்ம பார்க்க போற இந்த கதையை சரியா தவறாக வியாக்கியானப்படுத்துகிறார்கள். ஜனங்கள், வசனத்தை தெரியாத ஜனங்கள். தீமோத்தேயு புத்தகத்துல சொல்றது, எப்பொழுது கற்றாலும் ஒரு நாளும் அறிவுக்கு வராத சில கூட்டம் இருக்குது. பொம்பளை எழுந்தான், ஆம்பளை எழுந்தான். அந்த கூட்டத்துல வீட்டுல போய் என்ன செய்யறாங்களா, அவங்க இந்த வசனத்தை
பிழையாக தவறாக கற்றுக் கொடுக்கிறாங்களாம். இப்ப நாங்க அந்த கதையை பார்ப்போம். 15வது அதிகாரம் 11வது வசனம் கவனிங்க, நான் வாசிக்கிறேன். ஓகே ஓகே, இங்க இருக்குது. பின்னும் அவர் சொன்னது, இப்ப இயேசுதான் இந்த கதையை சொல்கிறார். இது ஒரு உவமை, இது ஒரு கற்பனை கதை, உண்மையாக நடந்த சம்பவம் அல்ல. இயேசு ஒரு கதையின் மூலமாக, சரிதானே, அவர் என்ன செய்கிறார்? அவர் பிதாவை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறார். ஏனென்றால் அவர் பல உவமைகளை சொன்னார், அதுல இதுவும் ஒரு உவமை. ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். நல்லா என்ன கவனிக்க. இப்ப யாரு போய் தகப்பன்ட்ட சொத்தை கேட்கிறான்? இளையவன். நாங்க இத தமிழ் வேதத்துல வாசிக்கும் பொழுது நல்லா கவனிங்க, என்ன சரியா, அவன் சொத்தை தானே கேட்கிறான். அவன் கேட்டது தப்பா? அப்பாட்ட மகன் சொத்து கேட்கறது தப்பா? அப்பா அப்பா என்ற சொத்தை தாங்களன் பிளீஸ் என்று கேட்கறது தவறா? தவறாங்க, தவறு இல்லை தானே என்று நீங்க நினைக்கிறீங்க, ஆனா தவறு. ஏன் தெரியுமா? யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி ஒரு மகன், சரியா, அப்பாட்ட போய், இயேசு யூதனா பிறந்தார்ன்றது உங்களுக்கு தெரியும் தானே? அந்த கலாச்சாரம் அந்த நாட்டில் தான் அவர் பிறந்தார், சரிதானே? ஏனென்றது நான் பிறகு சொல்லிக் கொடுக்குறேன். அதை இதுக்குள்ள சொல்ல வந்தா பிறகு நீங்க போவீங்க 1 மணி 2 மணி ஆகும், சரிதானே? உங்களுக்கு மாசரிக்கு தானே மீன் கோழியெல்லாம் ஆக்கி சாப்பிட. ஓகே, அப்ப இளையகுமாரன் வந்து அப்பாட்ட என்னுடைய ஆஸ்தியை எனக்கு பிரித்து கொடுங்கள் என்று யூத கலாச்சாரத்தின்படி கேட்பது என்னதுக்கு தெரியுமா? சமன். டே அப்பா, இப்ப இவர் தான் அப்பான்றவமே, ஏசுவோம் கொஞ்சம். டே அப்பா, நீ எப்படா சாவுவா? ஒரு மகன் அப்பாட்ட வந்து டே எப்படா நீ சாவுவான்னு கேட்டா அப்படி அது நல்லமா கெட்டதா? நீங்களே சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். கெட்டது. ஆஸ்தியை எப்பொழுது எனக்கு பிரித்து கொடும் என்று யூத கலாச்சாரத்தின்படி ஒரு மகன் ஒரு தகப்பனிடத்துல கேட்டா இப்படித்தான் அர்த்தம். என்ன? டேய் எப்படா நீ சாவா இந்த சொத்தை நான் எடுக்கிறதுக்கு என்பது அர்த்தம். அப்ப இந்த இளையகுமாரன் முதலாவது அவனுடைய கலாச்சாரத்தின்படி அவன் செய்தது தவறு. ஆனாலும் இந்த தகப்பன் எப்படி என்று பாருங்க. 13வது வசனத்துல, ஓகே 12வது வசனத்துல அந்த தகப்பன் என்ன செய்யறான்? தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுக்கிறான். அவன் எதுவுமே கதைக்கல. சரி, உனக்கு இதானே வேணும். இது என்னத்தை காட்டு தெரியுமா? ஆனா எந்த அப்பாவும் அப்படி செய்ய மாட்டாங்க. என்ன டேண்டு உபரியா இங்க வாடா, இந்த கண்ணத்தை பத்தி 2 கொடுத்து சொத்துக்காக சொத்தை வர்ற சொத்தைக்குள்ள தருவனம். இப்படிதான் இந்த அப்பா, இலங்கை அப்பா, மட்டக்கிழப்பப்பா, எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க. ஆனா இங்க குறிப்பிட்ட அப்பா எதுவும் பேசவில்லை. என்ன செய்தார்? இது வந்து தேவனுடைய சுபாவத்தை காண்பிக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஏவாள் போய் சாப்பிட வேணாம் என்று சொன்ன அந்த மரத்தின் கனியை இப்படி பிடிக்கும் பொழுது, அந்த நாள்ல நாடகம் பார்த்தாங்களுக்கு தெரியும், டெலிடிராமா பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்ப யாரா ரகசியமா பாக்குறீங்களோ எனக்கு தெரியா. சரியா அந்த பழத்தை ஆய போவங்களுக்கு மியூசிக்கெல்லாம் அடிப்பான். அங்கிருந்து பிதா ஓடி வர மாதிரி எல்லாம் காண்பித்து அவர் வந்து பிடிப்பார். பிடிச்சோடனே இவ திரும்பி பிதாட முகத்தை பார்ப்பா. பிதா திரும்பி குமாரனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அந்த நாடகம் முடியும், தொடரும். அதுவும் வெள்ளிக்கிழமை நாத்துல அது என்ன போடுவான், தொடரும். நான் நாடகம் பார்த்திருக்கேன், சரியா? அந்த நாள்ல ரசிக்கப்பட முதல் வீட்டுல எல்லாருமே எங்களோட அண்டிமாரெல்லாம் நாடகம் பார்ப்பாங்க, தொடரும். ஐயோ, இப்ப இதை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படா திங்கக்கிழமை வரும், என்ன நடக்க போதும் தெரியும். ஐயோ, பிதா இப்ப எவ்வளவு மன்னிப்பாரா அல்லது சரி பிரச்சனை சாப்பிடுமே என்று சொல்லுவாரா? ஐயோ, இப்ப இதுதான் யோசனை. கறி காய்ச்சக்குள்ளேயும் தொடரும் போட்டுட்டாங்க. பப்படத்தை பொறிக்கக்குள்ளேயும் தொடரும் போட்டுட்டானே. என்ன நடக்கும், என்ன நடக்கும்னா புருஷன் வந்ததுல ஒரு முட்டை வரும். உங்களுக்கு முட்டை மீது இப்ப நான் சும்மா இருங்க நன்றி. அந்த நாடகத்துல என்ன நடக்கும் என்று தெரியாது. நான் தொடரும் போட்டுட்டான். தேவன் வந்து கையை பிடிச்சாரா? ஏன் மனே இப்பதானே சொல்லிட்டு போனான் மகள் சாப்பிடாதீங்க, நீங்க ஏன் வந்து பிடிச்சாரா? இல்ல. இந்த உவமையின் மூலமாக அதைத்தான் இயேசு காண்பிக்கிறார். சொத்தை கேட்டானா அப்படி வச்சு கொண்டு கொடுத்தா. ஓகே, 13வது வசனத்தை பாருங்க. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய்
அங்கே துன்மார்க்கமாய் அவன் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 14வது வசனம் பாருங்க. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவரிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிறது தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தது. அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பலத்துக்கும் விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இப்ப இந்த தவறான உபதேசக்காரர்கள் இதை எப்படி காண்பிப்பாங்கண்டா, பாருங்க, அவன் பிள்ளை செஞ்சான், அதெல்லாம் செஞ்சான், பாத்தீங்க தானே, அப்பா திருப்பி பிதா சேர்த்து கொண்டார் பாருங்க என்று காண்பிப்பாங்க. நீங்க இதுல நல்லா கவனிக்கணும். அவன் போய் துன்மார்க்கமாய் செலவழித்தான். அந்த நேரம் அப்பா கோல் எடுத்து சொன்னாரா, மகன் நீங்க காசெல்லாம் வீணாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும், பிளீஸ் டோன்ட் டூ தட் மகன், செல்ல மகன் தானே நீங்க, அப்படி சொன்னாரா? அப்படி சொல்லப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கா? ஏன் கோல் எடுக்கல? நம்மளோட பிள்ளைகள் எல்லாம் டயர்ல இருக்காங்க, இதுல இருக்காங்க. ஏனென்றா அவர்கிட்ட போன் இல்லை. ஏன்னா போன் கண்டுபிடிக்க கிரகம்பேல் புறக்கல்ல. அப்ப அவர் போய் சந்திச்சதும் பேசினாரா? துன்மார்க்கமாய் செலவழிக்கும் பொழுது இல்லை. இப்ப கொண்டு போன சொத்து குறைவுபட ஆரம்பித்தது, அப்பொழுது போய் பேசினாரா? பேசவில்லை. இப்ப எல்லாம் அழிந்து போனது. ஒருத்தண்ட வேலைக்கு போறான், பசி, பண்டிர சாப்பாடு அந்த தவிடாது கிடைக்கும் என்று பார்க்கலாம், அதுவும் ஒருத்தனும் கொடுக்கல. இந்த நேரம் சரியான பசியில இருக்கோங்கள. நான் சொன்னேன் தானே, நீங்க இப்ப ரியலைஸ் பண்றீங்களா நீங்க செஞ்ச தவறண்டு மகன்? சரி வாங்க, வந்தாரா? தேடி வரவில்லை. இதெல்லாம் நம்ம கவனிக்கணும், சரியா? பிறகு கொஞ்ச நாள் போக என்ன செய்தான்? தன்னுடைய தவறை அவன் உணர்கிறான். உணரும் பொழுது வந்தாரா? சரி உணர்ந்துட்டான், வா, வரவில்லை. உணர்ந்து இன்னத்தை உணர்றான். அடே, எங்கட அப்பாட வீட்டுல வேலை செய்யற கூலிக்காரனுக்கு கூட நல்ல சாப்பாடு இருக்கேடா, எனக்கு அது கூட இல்லையேடா, நான் வீட்டுல போய் என்னவா இருப்பேன்? மகனா இருப்பேன்டா சொல்றான். கூலிக்காரர்களில் ஒருவனாய் நான் இருந்தா போதுமப்பா என்று நினைக்கிறான். நினைக்கும் பொழுது பிதா வந்து, சரி வா, அப்பா வந்து கூப்பிட்டாரா? வா போ. கூப்பிடல. எப்ப அப்பா மனதுருகி ஓடி வந்தான், அவன் மனம் திரும்பி தன்னை திருத்தி கொண்டு நான் அப்பாட்ட போவன் என்று முடிவெடுத்து நடந்து வருகிறான். எங்க வரான்? அப்பாட வீட்டை வரும் பொழுதுதான் அப்பா அதை கண்டு இறங்கி ஓடி போய் என்ன செய்தார்? அவனை அணைத்துக் கொண்டான். இதெல்லாம் நாங்க கவனிக்கணும். இதெல்லாம் கவனிக்காம இந்த கள்ள உபதேசகர்கள் சொல்றதை கவனிச்சோம்டா நாங்களும் என்ன செய்வோம்? ஆண்டவர் இளையகுமாரனை நேசிச்சார் தானே என்று டெக் அடிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவர் இளையகுமாரனை சேர்த்து கொண்டார் தானே என்று சிகரெட் அடிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவர் சேர்த்தாதானே என்று ஆண்டவர் வசனத்துக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு விரோதமாக நாங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம். இளையகுமாரனை அவருடைய அப்பா எப்பொழுது சேர்த்து கொண்டார் என்றால், அவன் மனம் திரும்பி உணர்வடையும் போதல்ல, மனம் திரும்பி உணர்வடைந்து திருப்பி அவருடைய வீட்டுக்கு வரும் பொழுது சேர்த்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நாங்க இதெல்லாம் கவனிக்கணும். இந்த கதையின் மூலமாக பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இயேசுவானவர் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்துகிறது என்ன தெரியுமா? கிறிஸ்தவ திருமணங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது இப்ப மற்ற மற்ற மதங்கள்லயும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா மணவாட்டி பொம்பளைக்கு ஒரு முகத்திரை போட்டிருப்பாங்க. மாப்பிள்ளை வந்து நிற்கும் பொழுது அந்த திரை என்ன செய்வாங்க? எங்க மணவாட்டிட மூஞ்ச காட்டுங்கன்னா திறந்து இப்படி காட்டுற அவ இருப்பாள். அப்பதான் முதல்ல பாக்குறதோ தெரியாது. அந்த திரை அன்வெயிலிங் என்று இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க.
இந்த திரையை விளக்குறது இருக்குதானே, அந்த திரையை விளக்குறது தான் வெளிப்படுத்துறது. மறைமுகமாக இருக்கிறத இப்ப இயேசு என்ன செய்யறார்? பிதாவை குறித்து இங்கே வெளிப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கலாம். மத்தேயு 6வது அதிகாரத்துல இயேசுவானவர் பிதாவினுடைய குணாதிசயத்தை சிலவற்றை இங்கே காண்பித்துக் கொடுக்கிறதை, ஒரு அப்பாவினுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது என்பதை சில வசனங்களிலே காண்பிக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரம், இது மலை பிரசங்கத்தின் பொழுது இயேசு பேசிய வார்த்தை. இதுதான் இயேசுவினுடைய முதலாவது பிரசங்கம். 31வது வசனத்தை பாருங்க. அதில் சொல்லுகிறார், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள், அஞ்ஞானிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் ஞானமற்றவர்கள், தேவனற்றவர்கள், தேவனை அறியாதவர்கள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரம பிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களோட வாழ்க்கைக்கு என்ன தேவை, ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் என்ன தேவை என்று சொல்லி பரமபிதா அதை அறிந்திருக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறார், நான் சொல்லல. இயேசு பிதா எப்படிப்பட்டவர் என்பதை இங்கே காண்பிக்கிறார். பிதாவினுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது என்று அவருக்கு தெரியும், உங்களுக்கு என்ன தேவை என்பதை. 5வது அதிகாரம் மத்தேயு 48வது வசனத்தை பாருங்க. அதுல பிதா எப்படிப்பட்டவர் என்றதை பத்தி நாங்க பார்க்கிறோம். அதுல சொல்லப்படுது, இயேசு சொல்லுகிறார், ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். ஆங்கிலத்துல a father is perfect என்று போடப்பட்டிருக்கிறது. பெர்ஃபெக்ட்டாக இருக்கிறார், பூரண சற்குணராய் இருக்கிறார். நான் கொழும்புல ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த திருச்சபையினுடைய போதகர், அங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருந்தது. அந்த ப்ராஜெக்ட் பேர் கம்பேஷன். கம்பேஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது. அந்த ப்ராஜெக்டுக்கு நான் மேனேஜராக இருந்து கொண்டிருந்தேன். கொழும்புல ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பார்ட் டைமா வேலை செய்து கொண்டு ஊழியத்தை செய்தேன். அப்ப இந்த கம்பேஷன் ப்ராஜெக்ட் அது இங்க நிறைய இடத்துல இருக்குது. அந்த ப்ராஜெக்டுக்கு எப்படி பணம் வரும்னு சொன்னா டாலர்ஸ்ல வரும். எப்படி வரும்? டாலர்ஸ்ல. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். டாலர்ஸ்ல ரேட் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இருக்காது, அது மாறும் பொழுது நிறைய லட்சக்கணக்கில் பணம் வந்து புழங்குற ஒரு இடமாக திருச்சபை இருந்தது. நான் அந்த இடத்துல அப்ப நான் பிள்ளைகளுக்கு அது வந்து இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யறதுக்காக அந்த பணத்தை அவர்கள் அனுப்புகிறார்கள். பிள்ளைகளுக்கு ஏதாவது சாமானை வாங்கி வச்சா அந்த போதகருடைய மனைவி என்ன செய்வாண்டா, அவட்ட ஒரு டூப்ளிகேட் கீ இருந்தது. அவ ஸ்டோரை இரவோட இரவா திறந்து நான் 5 பால்மா பேக்கெட் பின்னேறதுக்கு தேத்தனி ஊத்த வேண்டி வச்சா அவர் 2 எடுத்துட்டு போயிடுவாள் தண்ட பிள்ளைகளுக்கு. கறி சாப்பாடு சமைக்கணும், ஒவ்வொரு நாளும் சாப்பாடு சமைப்பாங்க. இந்த மெதரிஸ்த திருச்சபையில் அந்த ப்ராஜெக்ட் இருக்கு, அதுல இருக்கிறவங்களுக்கு தெரியும், போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு நாளும் சாப்பாடு சமைக்கணும். அந்த சாப்பாடு எப்படிப்பட்ட சாப்பாடு, நியூட்ரிஷியன் ஃபுட்னு சொல்லுவாங்க, சத்துணவுகள் உள்ள சாப்பாடு சமைக்கணும். ஆனா சத்துணவோட இருக்கிற அந்த மெனுவை நாங்க போட்டு கொடுத்தாலும் அங்க என்ன செய்வாங்கன்னா, போதகரின் மனைவி எதை சாப்பிட விரும்புகிறாரோ அதுதான் அன்றைக்கு பிள்ளைகளும் சாப்பிடணும் என்று சமைப்பார்கள். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முதல் ஒரு நாள் ஒரு தரிசனம் என்று சொல்லும் பொழுது ஒரு ஜெபம் நடந்து கொண்டிருந்தது. அந்த ஜெபத்துல நானும் இருந்து கொண்டிருந்தேன். நான் இப்படி ஜெபித்து கொண்டு இப்படியே நிமிர்ந்து பார்க்கும் பொழுது அந்த போதகருடைய மனைவி நடந்து வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து விட்டார். திறந்து விடும் பொழுது பார்த்த அந்த போதகருடைய மனைவி கால் 2லையும் சலங்க போட்டு மூக்குத்தி குத்தி மேக்கப் எல்லாம் போட்டு. அப்ப ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார், இந்த திருச்சபையை பாழாக்கி கொண்டிருக்கின்ற ஜெசபேலின் ஆவி இந்த பெண். ஆண்டவர் காட்டினது உண்மை. விசாரிச்சு பார்த்தா அந்த போதகர் கொழும்புல பயங்கர ஊழியம் செய்த ஒரு மனிதன். ஆனால் இப்பொழுது ஆவிக்குரிய ஜீவியத்தில் விழுந்து பணம் 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 பணம். அவருக்கு எப்ப பார்த்தாலும் இந்த ப்ரொஜெக்ட்ல இருந்து எப்படி கமிஷன் எடுக்கலாம் என்றுதான் அவருடைய விருப்பமா இருந்தது. அப்ப நான் இதுக்கு இப்ப ப்ரொஜெக்ட் மேனேஜர் தானே, காசு எடுக்கிறேன்னா நான் சைன் பண்ணணும், பில்லு போட்டா நான் அதை ஆடிட் பண்ணி நான் சைன் பண்ணணும். அப்ப நான் ஒரு அக்கௌண்டன்ட் ஆடிட் ஃபார்ம் மாதிரி நான் அங்க இருந்தபடினால ஒரு பில் ஒன்று வந்தது.
பாஸ்டர் சொல்கிறேன் சைன் பண்ண சொல்லி. நான் சொன்னேன் இது என்னன்னு தெரியாமல் நான் சைன் பண்ண இயலாது. அவர்கிட்ட கேட்டால் அவர் சொன்ன நான் தான் உன்னை வேலைக்கு எடுத்தேனா நீ சைன் பண்ணத்தான் வேணும். நான் சொன்னேன் அப்படி சைன் பண்ண இயலாது. நீங்கள் வேலைக்கு எடுத்தா இருந்தாலும் கள்ள வேலை செய்ய முடியாது. நான் சொன்னேன் ஆண்டவர் அறிஞ்சிட்டு நான் அப்படி களவெடுக்க முடியும், சைன் பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேன். அப்படின்னா நீங்கள் வேலையை விட்டு போகணுமென்று என்னை வேலையை விட்டு அனுப்பினாங்க. அப்போ இன்னொரு போதகர் எனக்கு கோல் அடிச்சு. அப்போ அந்த நேரம் நான் பஸ்ஸில் இருக்கிறேன், என்ன செய்கிறேன்றே தெரியாது. யோசிச்சு கொண்டிருக்கும் பொழுது இந்த கதையெல்லாம் என்னுடைய மனைவிக்கு தெரியும். ஒரு பாஸ்டர் அவர் பருத்தித்துறையிலிருந்து எனக்கு கோல் அடித்து சொல்கிறார், ஜொனத்தன் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், ஜொனத்தன் நீங்கள் கொஞ்சம் சேவ் பண்ணி போகணும். அப்படின்ற என்ன பாஸ்டர்ன்னு கேட்டேன். இல்லை அவர் சைன் பண்ணுறேன்னா நம்ம வச்சுப்பட, அவர் தானே எடுக்கிறேன் நம்ம. நான் சொன்னேன் அது உடந்தையாகிறதே, அது சரி வராதே பாஸ்டர். அப்படி இல்லை, நாம சில இடத்துல அட்ஜஸ்ட் பண்ண. நான் சொன்னேன் வேதம் சொல்றது, இயேசு சொல்லுகிறார் என் பிதா பெர்ஃபெக்டாக இருக்கிறார், பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருங்கள். நீங்க பாவம் செய்து கொண்டிருங்கள் என்று வேதம் சொல்லவில்லையே. நீங்கள் கள்ளமாய் சிகரெட் அடித்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை சோத்திரமப்பா ஏசப்பா என்று நில்லுங்கள் என்று வேதம் சொல்லவில்லை. பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். எல்லாருடைய விசுவாசமும் என்ன? நாங்க இன்றைக்கு இந்த நேரம் அடுத்த செகண்ட் செத்தா பரலோகத்துக்கு போவோம் என்பதுதான் எங்களுடைய விசுவாசம். இயேசுவை தேடுவதனுடைய பல நோக்கங்கள்ல ஒரு நோக்கமும் அதுதானே, பரலோகத்துக்குள்ள எப்படியாவது போயிடணும், நித்திய ஜீவனை எப்படியாவது சுதந்திரிச்சிடணும். மிஸ் ஆயிட்டு அங்க போயிடுவோம், நித்திய மரணத்துக்குள்ள போனா திருப்பி வரலாமா? வரையலாம். ஐஸ்வர்யவான் லாசரு கதை தெரியும் தானே. ஐஸ்வர்யவான் என்ன சொன்னான்? ஐயோ ஆபிரகாம் ப்ளீஸ் அவன் அந்த பிச்சைக்காரனை கொஞ்சம் அனுப்பி விடுங்க, என்ற சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் என்னான இவன் சொல்லட்டும், நரகம் என்ற உண்டு, உண்டு அன்னகாரன் அங்கதான் கிடக்கிறான், இங்க புழு இருக்குது, அவியாத நூந்து போகாத அக்கினி இருக்கிறது என்று சொல்லட்டும் என்று அந்த ஐஸ்வர்யவான் சொன்னான். அதுக்கு ஆபிரகாம் என்ன சொன்னார்? இங்கிருந்து அங்க யாரும் போயலாது, இங்கிருந்து யாரும் வரையும் மேலாது, ஒன்றும் செய்யலாது, அவங்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவங்க இதன் மூலமாக தேவனை அறிந்து கொள்ளட்டும் என்று சொன்னார். அப்ப நாங்க பரிபூரணமான பிதா இருக்கிற இடத்துக்குள்ள போகணும்டா நாங்க இந்த பூமியில எப்படி வாழ வேண்டும்? கள்ளமா தம் அடிச்சு கொண்டு, கள்ளமா சாராயம் குடிச்சு கொண்டு, களவெடுத்து கொண்டு வாழ முடியுமா சிஸ்டர்? நீங்க சொல்லுங்க சிஸ்டர். வேதமா சொல்லுது பரிபூரணமாய் வாழும்படிக்கு. அப்ப கள்ள உபதேசிகள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? எப்படி என்ன சேப்பா வாழ்ந்துட்டு போகலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்டது அல்ல. இயேசு சொன்னார், என்னை ஒருவன் கட்டாயம் பின்பற்றி வரணும் என்று சொல்லல. நான் உனக்கு அரிசி பருப்பு தாரம் பின்பற்றி வா என்று சொல்லி இயேசு சொல்லல. சொன்னார், என்னை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினான். என்ன விரும்பினான்? இஃப் யூ ஹேவ் தி டிசைர், உனக்கு விருப்பம் இருந்தால் என்னை பின்பற்றி வா. நீ பின்பற்றுறது மட்டும் போதாதமனே, உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். இந்த உலகத்தில் உபத்திரவம் இல்லை என்று இயேசு சொல்லவில்லை. உபத்திரவம் உண்டு, ஆனால் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த பூமியின் வாழ்க்கையில பிரச்சனை நமக்கு வரும். கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வரும். சொந்தக்காரன் ஒதுக்குவான், கேவலமா பேசுவான், 5ஆம் வேதத்துக்கு போய்த்தான்டுவான், கத்திர கூட்டத்துல சேர்ந்துட்டான்டுவான், அல்லலியா கும்பல்ண்டுவான். இதெல்லாம் காதுல வேண்டியதாக விட்டுறணும். நமக்கு முக்கியம் அந்த பாடல் மாதிரி, பரலோகமே என் சொந்தமே என்று காண. இந்த இடத்துல பிதாவினுடைய குணாதிசயத்தை இயேசு வெளிப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்க முடியும். எபிரேயர் 12வது அதிகாரத்துல நான் அதை அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதினார் என்று நான் சொல்லுவேன் அந்த புத்தகத்தை. ஏனென்றால் அதனுடைய எழுத்து, அது எழுதப்பட்டிருக்கிற விதத்தை பார்க்கும் பொழுது கண்டுபிடிக்க முடியும் இது பவுல் தான் எழுதி இருக்கிறார் என்று. ஆனா வேதாம கல்லூரியில பவுல் எழுதி இருக்கலாம் என்று சொல்லி கற்றுக் கொடுப்பார்கள். சரியா? ஓகே. எபிரேயர் 12வது அதிகாரத்துல ஆவியானவர் ஒரு காரியத்தை பேசுகிறார். 5வது வசனத்தை பாருங்க. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. கர்த்தர் சிட்சிக்க மாட்டார் என்று இருக்குதா? சிட்சிப்பார், எச்சரிப்பார், வார்ன் பண்ணுவார்.
கண்டிப்பா. சரியா? அற்பமாக எண்ணாதே. அதை அற்பமாக எண்ணினால் நீ அழிந்து போவாய். நானும் நீங்களும் கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக என்னத்தை, அது இப்படித்தான். அந்த பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் கத்துவான் தான், அவன் கிடக்கான், நீ எறி நன்மை செய்வோம் என்று நாம நினைத்தால் அழிந்து போவாய். அது நோ ப்ராப்ளம். சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அற்பமாகவும் எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது என்ன ஆண்டவர் என்ன இப்படி போட்டு கடிந்து கொள்கிறாரே என்று சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து, யாரையும் சிட்சிக்கிறார்? அன்பு கூறுகிறவனைத்தான் அவர் ஓன் பண்ணுகிறார். ஒரு அப்பா அன்பு வைத்திருக்கிற பிள்ளையைத்தான் கண்டிப்பா, ஒரு அப்பா அன்பு வைத்திருக்கிற பிள்ளையைத்தான் படிமகன் என்று சொல்லுவார். விளையாடுற நேரத்தில் விளையாடுங்க என்று சொல்லுவார். அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிச்சு கண்டித்து திருத்துவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் அவர் என்ன செய்யறாராம்? தண்டிக்கிறார். நம்மட மொழிபெயர்ப்பு என்ன? தண்டிச்சா அது தேவன் இல்ல, தேவன் அப்படி எல்லாம் தண்டிக்க மாட்டார். அப்ப நீங்க எல்லாம் உங்களோட மகன் கள்ளமா தம் அடிச்ச உடனே ஓ வா பிரைஸ் தி லார்ட், என்னது அடிக்கிறீங்க? கோல்ட் லீஃபா, எனக்கும் ஒரு பஃப் தாங்கள, ரெண்டு வேண்டி அடிப்பீங்க. நீங்க வேண்டி அடிப்பீங்களா? கண்டிப்பீங்களா? உங்களோட மகள் கள்ளமா போன் பாவிக்கும் பொழுது மொபைல் போன்ல யாராவது பேசுறதை நீங்க கண்டுபிடிச்சா யாரு மகள் பேசுறீங்க? நைஸ் போயா, இவரோட மட்டும் தான் நான் பேசுறீங்க? இல்லப்பா, நான் இன்னொரு ஆளோடையும் பேசுறேன். ரெண்டு பேரும் ஓட்டுறேன், எது சரியா வருதோ அதை நான் செலக்ட் பண்ணுவேன். பிரைஸ் சொல்லோ, அப்படித்தான் இருக்கணும் மகள். இந்த காலத்துல நாம அப்படித்தான். அந்த அவர் நாகூர் ஹனீஃபா பாடின ஓடுகிற வண்டியோட ஒத்துமையா ரெண்டு மாடு, நீ ரெண்டு மாட்டையும் ஓடு, எந்த மாடு சரியோ அந்த மாடு. அப்படியா செய்வோம் நாம? ரெண்டு போட்டு என்ன சொல்லுவோம்? என்னடி செய்யறா வேலை, என்னடா செய்யற அந்த வேலை, திருந்த மாட்டியா நீ என்று நாங்க கண்டிப்போம். அப்ப ஆண்டவர் என்ன செய்வாராம்? சேர்த்து கொள்ளுகிற எந்த மனுஷனையும் தண்டிப்பா. சேர்த்து கொள்ளாதெல்லாம் அவர் தண்டிக்க தேவையில்லை. இது பின்னால பாருங்க, படு மோசமான ஒரு வசனம் ஒன்று வருது என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை நீங்கள் மறந்தீர்கள். சரியா? அங்க எபிரேயர்களுக்கு எழுதும் பொழுது அவங்க அதை மறந்து போனாங்க. அவர் தண்டிப்பார், அவர் யாரில் அன்பா இருக்கிறாரோ அவர் தண்டிப்பார். நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை தண்டிக்கிறார், திருந்தும் பொழுது அணைத்துக் கொள்ளுகிறார், திருப்பி அவங்க பின்னால போகும் பொழுது என்ன செய்யறார்? தண்டிக்கிறார், திருப்பி வரும் பொழுது அணைத்துக் கொள்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இங்க பாருங்க, 7வது வசனத்தை பாருங்க. நீங்கள் சிச்சையை சகிக்கிறவராய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? நீங்க சிச்சையை, வார்னிங்கை, கண்டிப்பை சகிக்கிறவர்களாய் இருந்தால், அவர் என்ன சொல்ற, நான் என்ன கேட்கிறேன், நான் இதெல்லாம் கேட்கணுமா? எந்த லெவல் என்னன்னு தெரியுமா? நான் எந்த பரம்பரை தெரியுமா? எந்த குடும்பம் தெரியுமா? எந்த படிப்பு தெரியுமா? எந்த திறமை தெரியுமா? இப்படி பேசினால் முடியாது. கண்டிக்கிற, சிச்சையை சகிக்கிறவர்கள் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டு. உங்களோட பிள்ளைகளை தகப்பன் சொல்லுங்க. நீங்க சிச்சிச்சதே இல்லையா? தாரணிங்க நீங்க அடிச்சதே இல்லையா? அடிச்சிருக்கீங்களா? இல்லையா? கண்டிச்சதே இல்லையா? கண்டிச்சிருக்க. அடிக்காததால தெரியல, கொஞ்சம் நைஸா, கொஞ்சம் பாய் கூட. அவன் அடிக்கல நிறா, அதனாலதான் பாய் கூட. 8வது வசனம், எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் நீங்களை வாட்சி முடிய. உங்களை தேவன் சிச்சிக்கல் என்று சொன்னா நீங்க யாரா? ஓகே சிஸ்டர், நீங்க ரோட்டால போற யாரையாவது கண்டிச்சு செய்வீங்களா? இல்லை. நம்ம யாரை கண்டிப்போம்? திவானிக்காவை தான் கண்டிப்போம். நான் யாரை கண்டிக்கணும்? என்னுடைய பிள்ளைகளை கண்டிக்கணும். மற்ற பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லலாம். தண்டிக்க முடியுமா? சிச்சிக்க முடியுமா? செய்ய முடியாது. தாய் தகப்பன்மார் நம்மட பிள்ளைகளை தான் நாங்க சிச்சிக்க முடியும். நாம நம்மட பிள்ளைய கூட சிச்சிக்கல, அது செய்யற எல்லாத்துலயுமே அது பரவாயில்ல, அவன் திருந்துவான். இந்த வயசுல செய்யறதானே எல்லாரும். இந்த வயசுல ஜொலி பண்ணாம இந்த வயசுல அவங்க ஜொலி பண்ணுவாங்கன்றெல்லாம் விட்டு கொண்டே இருந்தோம்னால் அந்த பிள்ளைய நாங்க எப்படி நினைக்கிறோமா? வேதம் சொல்லுது,
பேசி பிள்ளை. தேவன் நம்மளை கண்டிக்கல, நம்மளோட தவற சுட்டி காட்டலண்டா நல்லா நினைச்சுக்கொள்ளுங்க, என்னையும் உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன், அவர் எங்களை நேசிக்கவே இல்லை, அவர் எங்களை கணக்கெடுக்கவே இல்லை. அவர் எங்களை எப்படி தெரியுமா நினைக்கிறாரா? பேசி பிள்ளைகளாய் நினைக்கிறார். அப்ப நீங்க தேவனால, நானும் சேர்த்து தான் சொல்றேன், என்னுடைய தவற தேவன் சுட்டி காட்டணும் என்று நான் எப்பயும் விரும்புவேன். ஆண்டவரே என்னுடைய தவறை நீ சொல்லும். நான் ஆண்டவரிடத்துல காசு பணம் பங்களா கேட்டு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிற ஒரே ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் இன்னும் உண்மை உள்ளவனாகவும் இன்னும் பரிசுத்தம் உள்ளவனாகவும், ஆண்டவரே இன்னும் உங்களை சந்தோஷப்படுத்துகிறவனாக இருந்தா மட்டும் போதும், வேற ஒன்றுமே எனக்கு வேணாம். அதுதான் என்ன காப்பாற்றும். நீங்களும் அப்படி ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்கள். உங்களோட பிரச்சனைகள் இருக்குதான், பினான்சியல் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, அதெல்லாம் நீங்க ஆண்டவரோட சொல்லுங்க. ஆனா பிரதானமாக ஆண்டவரோடு இருக்கிற உறவை நீங்கள் காத்து கொள்ளும்படிக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஓகே, யோவான் 8வது அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு, அதை வாசிச்சு நான் இந்த செய்தியை இதோட நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். 8வது அதிகாரத்துல 43-44 ஒரு காரியத்தை இயேசு பேசுகிறார். பாருங்க, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதினால் அல்லவா? இயேசு சொல்லுகிறார், என்னுடைய வசனத்தை, எந்த வசனம்? உங்களோட கையில் இருக்கிற வேத புத்தகம், இதை நீங்கள் அறிய ஏன் மனதில்லை உங்களுக்கு? ஏன் விருப்பம் இல்லை உங்களுக்கு? ஏன் இதை படிக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை? ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதினால் அல்லவா? என்னுடைய டீச்சிங்ஸ், உபதேசத்தை கேட்க உங்களுக்கு மனதில்லை, அதனாலதான் நீங்க என் வசனத்தை அறியறதுக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லை. 44வது வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். யாரால உண்டானவர்களா? கர்த்தருடைய வசனத்தை கேட்காதவர்கள், கர்த்தருடைய உபதேசத்தை கவனியாதவர்கள், கேட்க மனதில்லாதவர்களுக்கு பிதா யாராம்? பிசாசு. அதான் நான் சொன்னேன் தானே, ஒன்றான ஒரே மெய் தேவனாகிய உண்மையும் என்று இயேசு ஏன் சொன்னார்? பொய்யான ஒரு தேவன் உண்டு, அவன்தான் பிசாசு. அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். இந்த கள்ள உபதேசிகள் இருக்கிறாங்க தானே, இவங்க ஏன் கள்ள போதனையை போதிக்கிறாங்க? பிதா அன்பாகவே இருக்கிறார், அவர் கண்டிக்கிறது இல்ல, சிச்சிக்கிறது இல்லை என்று சொல்லுகிறார் என்றால் அவர்களுடைய இச்சையை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு. அதே போல அந்த திருச்சபைக்கு போகிறவர்கள், சரியா, அந்த திருச்சபைக்கு போகிறவர்கள் அவர்கள் சில காரியத்தில் இச்சையாக இருக்கிறார்கள். இச்சை பாவம், ஆசை வேற, இச்சை வேற, சரியா? நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், ஆசை என்பது இன்றைக்கு வீட்டை போய் ஒரு கோழிக்கறி சாப்பிட்றோம், ஆசையா இருக்கப்பா, அது தவறு இல்லை. ஆண்டவர் அதை ஒரு நாளும் தவறு என்று சொல்லல. எனவே பின்னேரம் கிழங்கும் பாவத்தும் சாப்பிட ஆசையா இருக்கு. என்ன பாஸ்டர் எந்த நேரம் பார்த்தாலும் சாப்பாட்டு கதையை தான், நான் சாப்பாட்டுறாமல்லாம் சாப்பிட ஆசையா இருக்கு. அப்பா ஆசை தவறு இல்லை, ஆனா இச்சை எப்படி தெரியுமா? பத்மினி சிஸ்டர் தான் எங்களோட அம்மாண்டு வச்சு கொள்வோமே, அம்மா கோழிக்கறி ஆக்கி தந்தா தான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாகுவேன். இதுதான் இச்சை. என்ன? கோழிக்கறி தந்தா தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாகுவேன் என்றால் இச்சை. அந்த பொம்பளை எனக்கு கிடைச்சா தான் நான் வாழுவேன், இல்லைன்னா சாகுவேன் என்றா இச்சை. அது ஆசை அல்ல. இந்த பெண்ணை திருமணம் முடிச்சா அந்த வாழ்க்கை எல்லாருக்கும் நினைக்கிறது தவறு இல்லை. ஒரு பெண்ணை இச்சையோட பார்க்கறேன்டா என்ன தெரியுமா? அது வேற மாதிரி பார்க்கறது, தவறாக பார்க்கறது. இவள் இருந்தா தான் நான் வாழுவேன், இல்லைண்டா சாகுவன் என்றது. அதே மாதிரி பெண்கள், இந்த பொடியன் கிடைச்சாதான் வாழுவேன், இல்லைண்டா நான் சாகுவேன், கையை வெட்டுவேன், கழுத்தை வெட்டுவேன் என்று சொன்னா அது இச்சை. அப்ப இயேசு இங்க சொல்லுகிறார், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். இச்சைக்கு பிதா யாரு? இயேசுவா? பிசாசு. அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கிறதில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அப்ப மெய்யான பிதா ஒன்று,
பொய்யான பிதா ஒன்று, பொய்க்கு பிதாவாகவும் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்ப இன்றைய செய்தி, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மெய்யான பிதாவாக இருக்கிறார். தயவு செய்து பொய்யான பிதாவை காண்பிக்கிற ஜெபக்கூட்டங்கள், பொய்யான பிதாவை பிரசங்கிக்கின்ற திருச்சபைகள், பொய்யான பிதாவை காண்பித்து கொடுக்கிற ஊழியர்கள் இந்த உலகத்துல மட்டக்களப்புல இருக்கிறாங்க. அப்படிப்பட்டதுல போய் சிக்கி பொய்யான பிதாவை ஆராதிக்கிறவர்களை நீங்கள் மாறிவிடாதீர்கள். மெய்யான பிதா எப்படி இருக்கிறாரா? பூரண சற்குணரா இருக்கிறார். அவர் பரிசுத்தமாய் இருக்கிறார். தேவனை பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லுகிறவராய் இருக்கிறார். அந்த பிதாவை நோக்கி நீங்கள் உங்களுடைய ஜெபங்களை, உங்கள் ஆராதனைகளை, உங்களுடைய காரியங்களை நோக்கி பாருங்கள். பிதா எவ்வாறு விரும்புகிறாரோ அப்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும்படிக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறார். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசின செய்தி இதுதான். சரிதானே? உங்களுடைய வாழ்க்கைய, ஏனென்றால் இன்னும் கொஞ்ச காலம்தான், சபை எப்ப எடுத்துக் கொள்ளப்படும் என்று நமக்கே தெரியாது. ஆகையினால் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். தவறான உபதேசங்கள், தவறான காரியங்கள் இதுகளுக்குள்ள போய் சிக்கி கொள்ளாது உங்களை காப்பாற்றுங்கள். அவர் உங்களில் அன்பா இருக்கிறார். ஆனால் நீங்கள் தவறு செய்யும் பொழுது அதை அவர் சுட்டி காட்டுவார். அதை நீங்கள் திருத்திக் கொள்ளத்தான் வேண்டும். அது நானா இருந்தாலும் அப்படித்தான். நீங்க முன்னுக்கு நிக்கிறதால எந்த தவறெல்லாம் அப்படியே அந்த பெட்ஷீட்டால மூடிடுவார் என்று நினைக்காதீங்க. எனக்கும் ஒரே சட்டம் தான். மெய்யான பிதாவினிடத்தில் அந்த கடைசியில் இருக்கிறாவே அந்த சிஸ்டர் திலக்ஷனா, அவைக்கும் ஒரே சட்டம் தான். பிதா மெய்யான பிதாவினிடத்தில். பொய்யான பிதாவினிடத்தில் வேறு வேறு சட்டம் உண்டு. முன்னால இருக்கிறவருக்கு ஒரு சட்டம், கூட காணிக்க போடுறவருக்கு ஒரு சட்டம், காணிக்கையை போடாதவனுக்கு ஒரு சட்டம். அது பொய்யான பிதா. மெய்யான பிதா அப்படி அல்ல. உங்களை அறிந்தவராக உங்களோட பிள்ளைகள், சரியானே? அப்பா அம்மா இங்க இருக்கிறீங்க தானே? உங்களோட பிள்ளைகள் உங்களை மாதிரி வரணும்னு எத்தனை பேருக்கு நீங்க விரும்புறீங்க? நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், தேவன் ஏன் மனுஷனை படைத்தார்? மனுஷனை படைக்காம விட்டுருக்கலாம் தானே என்று சில மக்கள் கேட்பாங்க. நான் ஒரு என்ன சொல்றது, நான் ஒரு அப்போலஜிஸ்டிக்கா இருக்கிறபடினால, அப்போலஜிஸ்டிக்னு சொன்னா நான் ஒரு தர்க்கவியலாளர். சரிதானே? தர்க்கவியலாளர்னா சும்மா ரோட்டால போறதுக்கெல்லாம் தர்க்கம் பண்றது இல்லை. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று எவன் வந்தாலும் சரி, இந்த சாக்கிர நாயக்கண்டெல்லாம் நீங்க பாப்பீங்க, அவன் சொல்லுவான் இயேசு கடவுள் இல்லைன்னு தர்க்கம் பண்ணுவான். நான் இயேசு கடவுள் தான் என்று தர்க்கம் பண்ணுகிற ஒருவனாக என்னை ஆண்டவர் கொஞ்சம் மாற்றி கொண்டு வருது. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, நீங்க விரும்புவீங்க உங்களோட பிள்ளைகள் உங்களை மாதிரி வரும். அது மாதிரி தான் தேவன் மனுஷனை ஏன் படைத்தார் என்றால் தன்னுடைய மகிமை கண்டு படைத்தார். தன்னுடைய பிள்ளைகள் மனிதர்கள் மூலமாக அவர்கள் நடந்து கொள்ளுகிறது மூலமாக அவர் பார்த்து அவர் சந்தோஷப்பட, ஷா இந்த பிள்ளை என்ன ஆராதிக்குது. காலையில உண்மையாவே நான் எதிர்பார்க்கல பிரதர் ஜெபி இந்த அளவுக்கு ஆராதனை நடத்துவார். அருமையான ஒரு ஆராதனை கூட போனோம். உண்மையாகவே நான் அவரை என்னது வாழை மரத்தில் ஏத்தல, அதுல அவர் ஏற மாட்டார். சின்ன மரம், அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஏறிப்பாருங்க பிரதர். அப்ப பப்பாசி மரத்துல ஏத்தல, என்ன பப்பாசி மரம் இங்கே இல்லை, அவர் ஏத்தல. நான் உண்மையா சொல்றேன். நல்ல ஒரு ஆராதனைக்குள்ள போனோம். நீங்க வேணுமெண்டா நீங்க மெத்தாக்கள்கிட்ட கேட்டு பாருங்க பிரதர் ஜெபி, அவங்களும் சொல்லுவாங்க, அதைத்தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அப்படி ஆண்டவர் தன்னுடைய மகிமை மனிதர்கள் மூலமாக வெளிப்படும் படிக்கவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஓகே, நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நாங்க அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை பிளே பண்ணி விடுங்க ப்ளீஸ். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த காலை பொழுதுக்காய், இந்த ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளில் உங்களுடைய ஜீவனுள்ள வசனத்தின் வாயிலாக எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசினீர். ஆண்டவரே, உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் அது எவ்வளவு இனிமையாய் இருக்கிறது. தேனிலும் ஆண்டவரே அது மதுரமாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய வசனத்திலே உம்முடைய பிள்ளைகள் நடக்க, அதை கை கொள்ள, அதை கடைபிடிக்க, அதை ஆண்டவரை விட்டு வழிவிலாகாதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த புதிய வாரத்திலும் அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரை அதிகமாய் ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, இந்த புதிய வாரத்திலே நடக்க இருக்கிற ஜெப கூட்டங்களிலே கலந்து கொள்ள ஆண்டவரை அவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.